அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தேபியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தேகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி சைட்டா நம்ம வந்து எதுவுமே அவுட்லைன் எதுவும் பார்க்கணும், சீக்கிரமா போயிடலாம். மெசேஜ் பண்ணுவோம். என்னன்னா எத்தியோப்பியால இருந்து ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எந்தனா வந்து எருசலேமுக்கு வரார். ஓகேவா, எருசலேமுக்கு எதுக்காக அவர் வராருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து எருசலேமுக்கு எதுக்காக வந்து அங்க இருந்து எத்தியோப்பியா வந்து ஒரு புறஜாதியான். ஓகேங்களா, அவங்க வந்து தேவனை அறியாத ஒரு மனிதனாக இருக்காங்க. எதுக்காக அவங்க எருசலேமுக்கு வரணும் நம்ம திங்க் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட். இப்போ என்ன கதை போயிட்டு இருக்குன்னா, இது நீங்களுடைய பேக்ரவுண்டாக நீங்கள் பார்த்தா தான் இது வந்து நமக்கு புரியும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. எடுத்தோடனே நம்ம ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பிடிச்சோம்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துட்டு குழப்பமாயிடும். அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரங்கள் என்ன போயிட்டு இருக்கு, என்ன சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு கெஸிங் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து வந்து 1ஆம் அதிகாரத்தில் பரலோகம் போயிடுவார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய சீடர்கள் 120 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அப்பர் ரூமில் வந்து இருப்பாங்க. அங்கே வந்து ஆவியானவர் வந்து முதல் முறையாக இந்த உலகத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஆவியானவர் அவங்களை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணுவார். அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் என்ன நடக்கும்னா 4ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான்லாம் அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அனனியா சப்பரியால் வந்து அவங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணி அவங்க செத்துருவாங்க. இரண்டாவது வந்து சமாரியவர்களுக்கு வந்து என்ன போகும், சுவிசேஷம் கடந்த போகும். அவங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்கும்னா அந்த எருசலேமில். புரியுதுங்களா? எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்து போகிறார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்கள் அந்த 120 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுவிசேஷத்தின் எருசலேம் ஃபுல்லாகவே பரவுவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி என்ன மதம் அங்கே இருந்தது நம்ம யோசிக்கணும். இப்போ தான் கிறிஸ்துவ மதம் வந்து அந்த கிறிஸ்துவ அந்த சுவிசேஷம் வந்து பரவுது, எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அந்த இடத்துல மதம் இருந்திருக்குன்னா யுடாயிசம் சொல்லுவாங்க. யூதையா, யெகோவான்ற கடவுளை வந்து வணங்குறவங்க யூதர்கள், அந்த குலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க தான் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. சரிங்களா? கிறிஸ்துவ மதமும் யூதய மதமும் ஒன்றும் கிடையாது. இஸ்ரேல் மக்களும் தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்றும் கிடையாது புதிய ஏற்பாட்டிலேருந்து. அது நம்ம நல்ல தெளிவாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ இந்த இஸ்ரேலுக்கும் இன்னும் ஒரு அந்த சண்டை வரும்போது, பாலஸ்தீன் சண்டை வரும்போது நம்மலாம் தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரேல் மக்கள் நம்ம ஜெபம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து பொய். தேவனுடைய பிள்ளைகள் அவங்க கிடையாது, அவங்க யாரும் இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ சரிங்களா, நாம தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ என்னன்னா, சரி அந்த ஸ்டோரி விடுங்க. என்ன நடக்குதுன்னா அந்த கிறிஸ்தவம் பரவுது. அதுக்கு முன்னாடி எங்கே ஜுடாயிசம் அன்ற மதம் இருந்துச்சு. இப்போ அந்த பரவும் போது அந்த ஜுடாயிசம் மதத்தை சேர்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரகர்கள் எல்லாருமே வந்து கிறிஸ்தவத்தை வணங்குகிறவர்களை என்ன பண்ணாங்கன்னு துன்புறுத்தினாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா ஸ்டீஃபன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸ்தேவான் என்ன பண்ணார்னா ரத்த சாட்சியாக முதல் முறை இயேசுவுக்காக செத்தார். இதுக்கு முன்னாடி எல்லாருமே அடித்தாங்க, துன்பப்படுத்தினாங்க. ஸோ அடி வாங்குற துன்பப்படுத்துகிறோம், அவங்க நிலங்களை பறித்தாங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, சுவிசேஷம் தைரியமாக சொல்லிடுறாங்க. ஆனால் ஒருத்தவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. உடனே அந்த மக்கள் கிறிஸ்தவ கம்யூனிட்டியில் எப்படி இருந்திருக்குன்னா பயம் வந்துச்சு எல்லாருக்கும். கொலை பண்ணுற அளவுக்கு நம்மளை துணிஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அடித்தாங்க, வாரால் அடிப்பாங்க, வார்னிங் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு வந்தோடனே எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னா 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிங்க. யாருன்னா ஸ்தேவான கொலை பண்ணது சவுலும் சம்மதித்திருந்தாரு. எருசலேம்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது கிறிஸ்தவம். அங்க இருக்கிற சபைக்கு அவ்வளவுதான். என்னன்னா அப்போஸ்தலர்கள்லாம் யாரு, அது ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்கள்லாம் யாரு, இயேசுவோடைய சீடர்கள், ஐ விட்னஸ். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் மத்தியா அப்படின்ற ஒரு ஆள் மட்டும் 1ஆம் அதிகாரத்தில் தேர்ந்தெடுப்பாங்க, யூதாஸ் இறந்த பிறகு. சரிங்களா? அவங்க அந்த சீடர்கள், அப்போ அவங்க தான் பிரதான அப்போஸ்தலர்கள். அவங்க தான் அந்த அப்போஸ்தலர்களை தவிர ஏன் அவங்கள மட்டும் வச்சாங்கன்னா, ஏன்னா அவங்க தான் முக்கியமான ஆள். ஸோ அவங்களால தான் சுவிசேஷம் வந்திருக்குல்ல, அவங்கள மட்டும் நீங்கள் மட்டும் இங்கே என்ன பண்ணுங்கள், எருசலேம்லே இருந்து ஸ்டே பண்ணுங்கள்,
மற்ற எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், சுவிசேஷம் அதிகமாக சொல்கிற வேலை உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் மட்டும் இங்கே இருங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மற்ற சபை மக்கள், அந்த சபையினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இங்கே இருந்தால் நம்மளும் என்ன பண்ணுறாங்க, ஸ்தேவானை கொண்ட மாதிரி எல்லாருமே ஒரேடியாக செத்துருவோம், அதனால் எல்லாருமே என்ன பண்ணிடலாம், பிளான் பண்ணி பிரிஞ்சு போயிடலாம். எல்லாருமே என்ன முடிவு எடுத்தாங்க, அவங்க நிலங்களை விற்றாங்க, அவங்க வீடை விற்றுட்டாங்க, அவங்க எல்லாத்தையுமே கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு பிரிஞ்சு எந்தெந்த ஊருக்கு அவங்களால போக முடியும், அந்த உயிர் தப்பிச்சு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்தவம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட் செஞ்சுரியில். இதுதான், இது பைபிள்லே இருக்குது, இதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி கூட படிக்க வேண்டாம், பைபிள்லே இருக்குது. அப்புறம் அவங்க பிரிஞ்சு போய் அப்படி தான் சமாரியா போயிட்டு சமாரியாவில் இருக்க ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து வரும். இந்த மாதிரி தான் இந்த நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் என்ன நடக்குன்னா, ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும். இப்போ தான் எத்தோப்பியாவிலேருந்து எருசலேமுக்கு ஒரு ஆள் வர்றாரு. அவர் யாருன்னா, கந்தேகா என்பதற்கு ஒரு மந்திரி வந்து எதுக்காக எருசலேமுக்கு வரணும், ஏன்னா எதுக்காக வந்திருக்க அங்கேயே அங்கே சொல்லிட்டாங்க. அந்த வசனத்தை முழுமையாக படிக்கும்போது நமக்கே தெரியும். தலைவனுமாக இருந்து எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு எதுக்காக வராரு, பணிந்து கொள்ளுனா என்ன அர்த்தம், தேவாலயத்துக்கு போயிட்டு வரணும், கோயிலுக்கு போயிட்டு வரணும் சொல்லிட்டு எருசலேமுக்கு போய். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இப்போவுமே நடந்திருந்த எல்லாருமே வந்து எதுக்காக வந்து கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்கன்னா, ஏதாவது வேண்டுதலுக்காக அந்த மாதிரி விஷயங்களுக்காக கோயிலுக்கு போகிறாங்கல்ல. திருப்பதிக்கு போகிறவங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க, மாலை போட்டுன்னு போகிறவங்க ஐயப்பன் கோயிலுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து எதுக்காக போகிறாங்கன்னு ஒரு வேண்டுதலுக்காக போயிட்டு வராங்க. அதே மாதிரி தான் இந்த எத்தோப்பியா மந்திரி வந்து, இவர் வந்து ஒரு புறஜாதியார், கடவுளை பற்றி தெரியாத ஒரு நபர் எருசலேம் கோயிலுக்கு என்ன பண்ணுறாரு, வரார். நம்ம எதுக்காக கோயிலுக்கு நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், எதுக்காக நம் சபை கூடுறோம், அது ஒரு நோக்கம். இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து கற்று, எதுக்காக சபை மக்கள் கூடணும், ஏன் கூடணும், இது ஓய்வு நாள் கிடையாது நமக்கு இது இல்லை. ஆனால் ஏன் நம்ம சபை கூடுறோம்னா, நிறைய பேர் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, நம்ம வந்து கடவுளை பார்க்கறதுக்காக சபைக்கு வரோம். எதுக்காக வரோம், இயேசுவை பார்க்கறதுக்காக சபைக்கு வரோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மாற்றிக்கணும், நம்ம யாருமே இயேசுவை பார்க்கறதுக்காக சபைக்கு வரல. இயேசு இந்த கட்டிடத்தில் தங்கக்கூடிய நபர் இல்லை, அது ஃபர்ஸ்ட் நம்ம யோசி. அவர் அப்படிப்பட்ட கடவுளும் இல்லை. அவர் வந்து இயேசுவை பார்க்கறதுக்காக நம்ம எல்லாம் வரல, கடவுளை பார்க்கறதுக்காக நம்ம எல்லாரும் வரல, கடவுளை பற்றி கற்றுக்கொள்வதற்காக தான் வந்திருக்கோம், அவ்வளோதான். புரிஞ்சுதா? இது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமும் கிடையாது. இங்கே வந்து இங்கே வந்துட்டா பேய் வந்துடாது அப்படிலாம் அர்த்தம்லாம் இல்லை. எல்லாம் மூவிஸில் காட்டுவாங்க. கோயிலை வந்து ஒரு புனிதமாக நினச்சிட்டு பார்த்துருப்போம், மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், படத்தெல்லாம் பார்த்துருப்போம். கோயில் பக்கத்தில் வந்து அந்த ஹீரோவுக்கு சக்தி வந்துடும், பேய் ஓடிடும். சரி, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி பயபக்தி கூடிய இடம்லாம் இல்லை. நம்ம எல்லாருமே சபை, நம்ம தான் சபை பைபிளை பொறுத்த வரைக்கும். யார் நம்ம சபைக்கு போல சபையாக கூடுறோம், அவ்வளோதான். இதுதான் ப்ராப்பரான பைபிள் அண்டர்ஸ்டாண்டிங். சபையாக நம்ம கூடி வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம், கடவுளை பற்றி கற்றுக்கொள்ள வந்திருக்கோம், தவிர கடவுளை பார்த்துட்டு போகிறதுக்கு தரிசனம் பார்க்க வரல. நம்ம அது வந்து மற்ற மதையினர் சொல்கிற விஷயம். அதெல்லாம் கடவுளை பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டு வரோம். நம்ம கடவுள் நம்ம எங்கே கூட்டாலுமே வரக்கூடியவை, அதுதான் வருதுங்களா. அவர் தான் இயேசுக்கும் மற்ற கடவுளும் ஒன்று இல்லை. சரி, ஆனால் இந்த அறிவு யாருக்கு இங்கே இல்லைன்னா, இந்த எத்தோப்பியா மந்திரி அவருக்கு இல்லை. அதனால் அவர் எருசலேமுக்கு பணிந்து கொள்ளும்படி கடவுளை பார்க்கறதுக்காக போகிறார். அவர் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நிறைய இடங்களுக்கு போயிருக்கலாம். எருசலேமுக்கு 2-3 தடவை வந்திருக்கலாமோ எனக்கு தோணுது. பைபிள் இல்லை, பட் வந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் இவர் வரார். யார், இது ஒரு கதையாக பார்க்கலாம். எத்தோப்பியா மந்திரி வராரு. எங்கே வராரு, எருசலேமுக்கு வரும்போது. இப்போ எருசலேமில் இவர் கேள்விப்படக்கூடிய, இவர் வந்த நோக்கம் கோயிலுக்கு, எருசலேம் கோயிலுக்கு. ஆனால் இப்போ அவர் அங்கே வரும்பொழுது, என்ட்ரி அந்த ஊருக்குள்ளே வரும்பொழுது என்ன விஷயம் இவர் முதல்ல காதில் கேட்டிருப்பார். இப்போ நம்ம கதையாக பார்த்துட்டோமே, இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். என்ன விஷயம் இவருக்கு ரொம்ப இடர் உண்டாக்கியிருக்கோம், ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும், பரபரப்பாக இருந்திருக்கும். ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். அங்கே என்ன இப்போ எருசலேமில் ஸ்தேவானின் சாவு அப்படின்னு இருந்திருக்கோம். நியூஸில் போடுவாங்கல்ல பிரேக்கிங் நியூஸ்னு. இப்போ இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம், 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல ஸ்தேவான் செத்துட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் இருக்கிறாங்க, பாதி பேர் இல்லை. ஒரே ஊரே பரபரப்பாக இருக்குது. எருசலேமே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாங்க. பாதி பேர் நிலங்கள், பாதி வீடு இல்லை, எரிஞ்சிட்ருக்கு, சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரே ஊரே சமாதானம் இல்லாமல் எந்த ஊர் இருக்குது, எருசலேம் இருக்குது. என்னது இவருக்கு இந்த தடவை இந்த மந்திரி வரும்பொழுது அவர் கண்டிப்பாக என்ன இருக்கும், அவருக்கு வந்த பிரேக்கிங் நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸ் என்னன்னா, ஸ்தேவான் ஒருத்தர் இறந்துட்டாரு, அதனால எல்லாருமே கிறிஸ்தவர்களை பாதி பேர் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கும். உடனே இவர் என்ன பண்ணியிருப்பாரு,
சரி, நம்ம வந்த வேலை தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவர் போயிருப்பாரா? எங்க கோயிலுக்கு போயிருப்பாரா? கண்டிப்பா இல்ல. என்ன ஆச்சுன்னு கேட்டிருப்பார். தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தை. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஓகே, இதை நிப்பாட்டலாம். நான் இவரை யார் சொன்னேன்? இவர் வந்து எருசலேமில் கடவுள் அறிஞ்சவரா? இல்ல. அப்ப இவர் எப்படி ஏசாயா புஸ்தகத்தை படிக்கணும்? இவருக்கு எங்க இருந்து இந்த புக்கு கிடைச்சிருக்கு? ஏசாயா தீர்க்க தரிசன புக்கு நம்ம கிட்ட இருக்குது. எத்தோப்பியா மந்திரிக்கு எப்படி போயிருக்கோம்? நம்ம அதை யோசிக்கணும். ஏன்னா இவர் வேற ஒரு நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு கடவுள் பக்தி கிடையாது. சடனாக இவர் கையில் திரும்பி வந்துட்டு ஊருக்கு போகிறாரு. ஆனால் இவர் கையில் வந்து என்ன இருந்திருக்கு? ஏசாயா புக் இருந்திருக்கு, புஸ்தகம் இருந்திருக்கு. படிச்சுட்டு போகிறாரு. அது படிச்சுட்டு போகிறாரு. எதுக்காக இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? சடனாக என்ன நடந்திருக்கும்? இவர் வந்து போர், அதுதான் இங்கே பைபிளில் இருக்குது. வந்தார், பணிந்து கொள்ளும்படி வந்திருக்காரு. ஊருக்கு திரும்பி போகும்போது ஏசாயா புக்கோட போகிறார். இன் பிட்வீனில் அங்கே என்ன நடந்திருக்கோம் நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இவர் வந்து சம்பந்தம் பட்டக்கூடிய நபரே கிடையாது. இவர் வந்து வேற ஒரு புறஜாதி மக்கள். யாராவது ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் கூட நம்ம திங்க் பண்ணலாம், அவங்க கையில் பைபிள் இருக்கணும். இவர் பைபிளே இல்லைல்ல இவர் கையில். பார்த்துருக்கோமா? வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன நடந்திருக்கும் பார்க்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள், ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். என்னன்னா, ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன், நான் சொன்னேன்ல, இவர் எத்தோப்பியா மந்திரி முதல் முறையாக அந்த இடத்துக்கு வரும்போது, எருசலேமுக்கு வரும்பொழுது அந்த இடத்துல பிரேக்கிங் நியூஸாக என்ன வந்திருக்கு? ஸ்தேவான் செத்துட்டாரு. ஊரே பரபரப்பா இருக்கு. சரி, உடனே இவர் என்ன பண்ணிருப்பா? ஒரு ஊரே பரபரப்பா அந்த ஊருக்கு வராருன்னா இவர் ஒரு மந்திரி தானே. இவர் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கலாம்? இவர் ஒரு ஊரில் நிறைய பேரை வந்து நியாயம் விசாரிச்சிருப்பாரு, நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருப்பாரு. அதனால இங்க என்ன பண்ணியிருப்பாரு? கண்டிப்பா யாராவது கிட்ட வந்து கேட்டிருப்பார், ஸ்தேவான் யாரு, எதுக்காக அவரை கொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அவர் வந்து கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்ணாரு. எதுக்காக கொண்டாங்க? நம்மளுக்கு பைபிளில் போட்டிருக்கு. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க சாட்சி கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க. அப்போனா இவருக்கு அடுத்த கேள்வி என்ன வந்திருக்கும்? இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தாங்க, இயேசுனா யாருன்னு கேட்டிருப்பா. யாரு? இந்த மந்திரி கேட்டிருப்பாரு. அவங்க சொல்லியிருப்பாங்க இயேசுனா வந்து செத்து போனார். அந்த யூதேய மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள், இயேசு நாங்கள் சிலுவையில் கொன்னுட்டோம், ஆனால் வந்து அவரோட எழுந்திருக்கல, ஆனால் அவர் உயிரோட எழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரோட சீடர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்கள் அவரை, அவங்க எல்லாரையும் நாங்கள் கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பொய்யான விஷயத்த பரப்புவாங்க, சொல்லியிருப்பாங்க. சரி, இவங்க கிட்ட இந்த சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் யாருக்கு கிடைச்சிருக்காது? இந்த மந்திரி. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்தேவானை பற்றி விசாரிச்சுட்டு போயிருப்பார் நான் நினைக்கிறேன். ஸ்தேவானுடைய சாவை பற்றி. இயேசுனா யார்? ஏன் ஒரு மனுஷனை சொல்கிறதுனால எதுக்காக கொள்கிறாங்க? அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய ஆளா? புரியுதுங்களா? இப்போ நம்மளும் நிறைய பேருக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்கல்ல, ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டாங்க. எதுக்காக ஒரு மனுஷன் இன்னொரு நபரை பற்றி பேசும்பொழுது கொலை பண்ணுற அளவுக்கு துணிகிறாங்கன்னா அந்த நபர் கொஞ்சம் பெரிய ஆளாக தானே இருக்கணும். உண்மை தானே? அதனால இவர் என்ன பண்ணுறாரு? இயேசுவை பற்றி விசாரிக்கிறதுக்காக இவர் மேபி அந்த ஊரில் நிறைய பேர்ட்டு கேட்டிருக்கலாம். ஆனால் இவர் வந்த வேலை வந்து கோயிலுக்கு வந்துட்டு போகிற வேலை. ஆனால் அதை விட்டுட்டு இப்போ யாரை தேட ஆரம்பிச்சிட்டாரு? இயேசுவை பற்றி அறிகிற அறிவு. இவருக்கு இப்போதான் அந்த தேடலுக்குள்ளே யார் போகிறா? இந்த எத்தோப்பியா மந்திரி. இதுதான் ரட்சிப்புடைய முதல் படி. அப்போ இவர் இன்னும் ரசிக்கப்படலை, ஆனால் அவருக்கு அந்த ப்ராசஸ் மாதிரி ஆண்டவர் எப்படி கைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அவருக்கு அவருடைய வேலை இது கிடையாது. ஆனால் அவருடைய வந்திருக்கு பாருங்க, அவருக்கு அந்த தாட்டு, நம்ம கடவுளை பற்றி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். கடவுள் இல்லை, அந்த இயேசுனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறமா என்ன நடந்திருக்கு? கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகி அவர் எனக்கு தெரிஞ்சு பேதுருக்கிட்ட போயிருக்கலாம். யாரு? இந்த மந்திரி வந்து பேதுரு, யாக்கோபு, அங்கே அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? சிதறடிக்க போட்டாங்க. அப்போ அங்கே யார் இருக்கிறா? அந்த எருசலேமில் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள்கிட்ட இந்த மந்திரி போயிருக்கலாம். இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு நீங்கள் அவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த ஊர் மக்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ போயிட்டு ஒரு அப்போஸ்தலர்கிட்ட போயிட்டு இந்த மந்திரி என்ன பண்ணியிருப்பாரு? இயேசுனா யார் சொல்லும் போது பேதுரு என்ன பண்ணியிருப்பாரு? அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருப்பான். இயேசுனா அவர் எங்கள் கூட இருந்தார், அவர் எங்களுக்கு குரு, நாங்கள் அவருடைய சீடர்கள், அவர் மரிச்சார் என்னுடைய பாவங்களுக்காக, உயிரோடு எழுந்தார், நாங்கள் எங்களுடைய கண்களால் அவரை நாங்கள் பார்த்தோம், ஒரு பரலோகம் போனதே நாங்கள் தான் ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ சடனாக இவருக்கு வந்து என்ன இருக்கும்? குழப்பம் தான் வந்திருக்கும். எப்படி ஒரு மனுஷன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த ஊரில் வந்து அவர் உயிரோட வரலன்றாங்க, கொள்றாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் உயிரோட வந்தார்னு சொல்கிறீங்க, அவர் தான் மேசியான்னு சொல்கிறீங்க, மேசியானா வரப்போகிற ராஜான்னு சொல்கிறீங்க. என்னன்னு இவருக்கு குழப்பம் வந்திருக்கும். யாருக்கு? இந்த மந்திரிக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த தேடலை அதோட நிறுத்தலை. கடவுளை பற்றி குழப்பம் வந்தோடனே தேடலை யார் நிறுத்தலை? இந்த மந்திரி. இதுதான் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்மளுக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம சபையில கூட இருக்கோம், இன்றும் நாம் கடவுளை தெரிஞ்சுக்கணும் சொல்கிறேன்.
கடவுள்னா யார், ப்ராப்பரா இயேசு யார், இயேசு கிறிஸ்து யார், அவருடைய வரலாறு என்ன, அவர் எந்த ஊர்ல பிறந்தார், அவர் யாருக்காக சிலுவைக்கு போனார், அவருடைய சிலுவை மரணத்துடைய வேல்யூ என்னது, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதோடைய இம்பேக்ட்லாம் எப்படிப்பட்டது, அவருடைய சிலுவை மரணத்துடைய தாக்கம் எப்படிப்பட்டது, எதுக்காக ஒரு உயிரோடு எழுந்தார், யார் பிதா, யார் குமாரன், யார் பரிசுத்த ஆவியானவர், அவரோட செய்கைலாம் என்ன, இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நாம அந்த தேடல் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கணும். இங்கே அதுதான் யாருக்குள்ள வந்திருக்கு, இந்த மந்திரி கிட்ட. ஆனால் அவர் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக எருசலேமுக்கு வரவே இல்லை, வேற ஒரு நோக்கத்தோட வந்திருப்பார். நிறையா கோயிலுக்கு போகிறோம் எருசலேமுக்கு, நம்மலாம் எதுக்காக கோயிலுக்கு மற்ற மதங்கள் போவாங்க, ஏதாவது ஒரு வேண்டுதல், நிறைய வேண்டுதல் பேப்பரை எழுதி வச்சு இதெல்லாம் நடக்கணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அது இதுன்னு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்றக்காக போவாங்க. இவரும் அந்த மாதிரி மைண்ட் செட்டப்லேயே கூட நிறையா ரெக்வஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் பேப்பரில் எழுதி வச்சுட்டு. ஆனால் அதெல்லாம் வச்சுட்டு இப்போ யாரை தேட போகிறாரு, கடவுளை பற்றி தேடல் ஸ்டார்ட் ஆகுது ஒரு வாழ்க்கையில். சரி, அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதோட பார்த்தீங்கன்னா அவருக்கு குழப்பம் வந்திருக்கும், கிளாரிஃபிகேஷன் ஆகாது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவருடைய இருந்தது அவர் தான் மேசியான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக யூதர்களுடைய என்ன தெரியுமா, மேசியா அப்படின்னாலே வரப்போகிற ராஜா, கண்டிப்பாக கடவுளை பற்றி அவங்களுடைய புஸ்தகங்களில் எழுதி இருக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. யாரோட நம்பிக்கை? இப்போ நம்ம கிருஷ்ணரை கடவுள்னு சொன்னால், கிருஷ்ணரை பற்றி எந்த புஸ்தகத்தில் இருக்கணும் கடவுள்னு, எந்த புஸ்தகத்தில் இருக்கணும், ராமாயணம் மகாபாரதத்தில் இருக்கணும். அப்போ நம்ம யாரோ சொல்லிட்டாங்க கிருஷ்ணர் சிவன் கடவுள் சொல்லிட்டு நம்ம வணங்கிடக்கூடாது. அந்த புஸ்தகங்களை எடுத்து படித்து பார்த்தா நம்ம அவங்க கடவுளா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஓரல் கம்யூனிகேஷனில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வணங்கணும்னா நம்ம தான் முட்டாள், புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புஸ்தகங்களை எடுத்து படித்து பார்த்து அவங்க பேர் இங்கே போட்டிருக்கா, இங்கே என்ன சம்பவம், ஒருவேளை இந்த புஸ்தகம் உண்மையான புஸ்தகமா, அதெல்லாம் பார்த்து தான் இவங்க கடவுளையிலே அனலைஸ் பண்ணணும். அதுதான் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்ட். நம்மளாம் இயேசு ஏற்றுக்கிட்டோம், பைபிளை படிக்காமல் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லணும்னா எப்படி தான் அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? நம்ம கண்டிப்பாக நமக்கு பர்சனலாக கடவுள் மேலே, இயேசு மேல் தேடல் இருக்கணும். அவரை தெரிஞ்சிக்க பைபிள் எடுக்கணும் கையில். அதனால் இந்த மந்திரி அதான் பண்ணார். இயேசுவை பற்றி இவங்க கிட்ட கேட்டால் 2 குரூப் ஆஃப் பீப்புள் சொன்னார். குழப்பத்தை வரும்பொழுது தான் அவர் அந்த யூதய மத புக் இருக்குல்ல, தோரா, தீர்க்க தரிசன புஸ்தகம், ஆதியாகமம் மல்கியா வரைக்கும் சங்கீத புஸ்தகங்கள், இது எல்லாத்தையுமே கையில் யார் எடுக்கிறா? இந்த மந்திரி எடுக்கிறாரு. இப்போதான் எதுக்காக எடுக்கிறாரு, எந்த பர்பஸ்க்காக? கடவுள், அந்த இயேசு கடவுளாக இருந்திருந்தால் அவரை பற்றி அந்த புஸ்தகத்தில் இருக்கணும். இதுதான் நம்பிக்கை, புரியுதுங்களா? சிம்பிளாக அவ்வளோதான். அவர் கடவுள் அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கணும், அதுவும் ப்ராப்பராக இருக்கணும். அதனால தான் இந்த புஸ்தகங்கள் எடுக்கிறார். இயேசு என்ற பேர் இருக்குதா பழைய ஏற்பாட்டில்? அப்போ எப்படி இவர் ரசிக்கப்படலாம்? அப்போ அந்த தேடல் யாருக்கு இப்போ ஆரம்பிக்குது? இந்த மந்திரிக்கு ஆரம்பிக்குது. அப்போ தொடர்ந்து படிங்க. இப்போ நீங்கள் என்ன படிக்கணும்னா 26வது வசனம் படிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இப்போதான் இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, பரலோகத்தில் இருக்கிற இயேசு பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த தேடல் ஆரம்பிக்கும் பொழுது கடவுளே அந்த மந்திரிக்கு இப்போ உதவி செய்கிறார். அதுதான் அந்த வாஞ்சை, விருப்பம் தான். வேதத்தில் வசனத்தின் மேலே கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் இருக்கிறவங்கள கடவுள் என்ன பண்ணுறாரு, அழகாக கைட் பண்ணுறார். அவங்களுக்கு தெரியாததை அவருடைய சீடர்கள் மூலியமா சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அவனுக்கு அந்த உண்மையான வாஞ்சையை கடவுள் பார்த்தார். அவ்வளவுதான். நமக்கும் அதே தான். கடவுள் நமக்கு வெளிப்பாடுகள் வேதத்திலிருந்து கொடுக்கணும், நம்ம வேத வசனங்களை கடவுளை தெரிந்து கொள்ளணும்னா நமக்கு அந்த வாஞ்சை தான் இந்த மந்திரி மாதிரி இருக்கணும். நமக்கு ஆக்சுவலி கடவுள் அவர் ப்ராப்பராக கைட் பண்ணுவார். அது அவர் கையில் இருக்கு. வாஞ்சை விருப்பம் தான் நம்ம கையில் இருக்கணும். சொல்லி கொடுக்கறது, நம்மளுக்கு வெளிப்பாடு கொடுக்கறதுலாம் அது அவரோட வேலை. அது நம்ம வேலையே கிடையாது. அது அவர் ப்ராப்பராக பண்ணிடுவார். ஏன்னா இந்த வசனம் உண்மையான சொல்லு, இந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும்ல. இந்த மந்திரிக்கு அந்த வாஞ்சை இருந்ததுனால யாரை கடவுள் அனுப்பியிருக்காருங்க? பிலிப்பு. அவருக்கு அழகாக டைரக்ட் பண்றாரு. பார்த்தீங்களா? இப்போ கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து இப்ப அந்த வனாந்திரத்துல யார் வந்துட்டு இருக்கா? அந்த மந்திரி ரதத்துல வந்துட்டு இருக்கிறதுனால தான் இங்க கடவுள் யார் அனுப்புறாரு? பிலிப்பு. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தை கையில் எடுத்திருக்கான் ஒருத்தன். அவனுக்கு சரியான கைடன்ஸ் தேவைப்படும். ஏன்னா இயேசுவோட இயேசு என்ற பெயர் பழைய ஏற்பாட்டில் இருக்காதுல்ல. ஸோ அவன் ஒருவேளை இயேசுன்ற பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானா? அதனால தான் அவனை கரெக்டாக கைட் பண்ணுறாரு யாரு?
கடவுள். நம்ம எதுக்காக வேதத்தை எடுக்கிறோன்ற சத்தியத்தை இது மூலியமா கத்துக்கணும். எதுக்காக பைபிள் எடுக்கிறோம், எதுக்காக நம்ம பைபிள் படிக்கிறோம், நம்ம ஏன் பைபிள் படிக்கிறோம்? டெய்லியும் படிக்கணும் என்பதற்காக படிக்கிறோமோ? எதுக்காக பைபிள் படிக்கிறோம்? நம்ம நிறைய நம்பிக்கைகள் இருக்கு பைபிள் படிக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் நானும் ஒரு நம்பிக்கை எனக்கு என்னன்னா, சங்கீதம் 91 படித்தா எனக்கு நைட் டைமில் பேய் பிசாசு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நானும் இருந்தேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையில் இருக்கும். பைபிள் ஏன் படிக்கிறோன்னா இதுதான் சொல்கிறேன். சில பேருக்கு பைபிளே படிக்கும், பைபிள் பக்கத்தில் வச்சா பேய் வராதுன்ற ஒரு நம்பிக்கைகள் இருக்கும். அந்த சங்கீதம் 91 படித்தாலும் பேய் வராது. அப்புறம் நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. டெய்லி படிக்கணும், படிக்கலைன்னா நமக்கு வெளியில் போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுன்ற பயத்திலே படிப்பாங்க. ஒரு அதிகாரமாக அந்த கேலண்டர்ஸ் மாதிரி பார்த்துட்டு போவோம். சரி, அதை தான் நான் சொல்கிறேன். இல்லை இன்னைக்கு ஏன் வேலையில் லாஸ் தெரியும், நீங்கள் கள்ள பைபிள் படிக்கல. ஸோ அப்போ அவங்க ஏன் பைபிள் படிப்பாங்கன்னா வேலை நல்லா நடக்கணும், இல்லைன்னா பேய் வரக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நம்பிக்கைகளுக்காக பைபிள் நமக்கு எழுதி கொடுக்கப்படலை. அது நம்ம கையில் அதனால கிடைக்கல. இங்கே அந்த எத்தியோப்பியா மந்திரம் எதுக்காக பைபிள் படிக்கிறார்? அதுக்காக அந்த பழைய ஏற்பாடு கிடைக்குன்னா கடவுளை பற்றி கற்றுக்கொள்வதற்கு. நம்ம அதனால் கடவுளை ஒவ்வொரு தடவை பைபிள் எடுக்கும்போது கடவுளை பற்றி கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளாமல் பைபிளை மூடி வைக்கவே கூடாது. அவரை பற்றி கற்றுக்கணும். இரண்டாவது பைபிள் படிக்கும் போது நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலி இது ஒரு மிரர் மாதிரி, பைபிள் கண்ணாடி மாதிரி வச்சிங்களேன். ஒன்று கடவுள் யாருன்னு காட்டும், அதே டைமில் நம்ம யாருன்னு பைபிள் நமக்கு காட்டும், நம்ம ஒரு பாவின்னு சொல்லிட்டு. அதனால தான் பைபிள் நம்ம படிக்கணும். சரிங்களா? வேற எந்த நம்பிக்கையிலையும் பைபிள் யாரும் எடுத்து படிக்காதீங்க, அது தவறான நம்பிக்கைகள். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கரெக்டாக இவர் போயிட்டு இருக்காரு. பிலிப்பு ஆண்டவர் கைட் பண்ணி யார்கிட்ட கொண்டு போறாரு சொல்லிக் கொடுக்கறதுக்கு? அந்த கந்தேக மந்திரி. நான் அது டைம் வேற ஆகிட்டே இருக்கு. 29வது வசனம் படிங்க. ஓகே. இப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இப்ப எங்க வந்துட்டாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு இப்போ அந்த சுருள் படிச்சுட்டு இருக்காரு. நானே படிச்சிடறேன். படிச்சுட்டு இருக்கும்போது கதையாக சொல்லிடுறேன். அவர் வாசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவர் மேசியா இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பேரை இவர் கேள்விப்படவே இல்லை. யாரு? இந்த மந்திரி. அவருடைய தாகம், அவருடைய தேர்ஸ்ட் என்னன்னா அந்த இயேசு கடவுளா இல்லையா இந்த புஸ்தகத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அவரை கற்றுக்கொள்ளணும். ஆனால் அது கிடைக்கவே இல்லை. இப்போ ஏசாயா வந்துட்டார். ஏசாயாவில் படிக்கும் போது தான் இப்போ யார் வரா? இப்போ கரெக்டாக கடவுள் பிலிப்பு அனுப்பிச்சு விட்றாரு. பிலிப்பு கேட்குறாரு, நீ படிக்கிறதுடைய கருத்து உனக்கு தெரியுமான்னு கேட்குறார். நீ படிக்கிற விஷயம் ஏன்னா இவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு புறஜாதியான், அவனுக்கு பழைய ஏற்பாடு விஷயங்கள்லாம் தெரியாது ஒன்றுமே. அப்போ அவன் படிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் கேட்குறேன், உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறேன். அப்போ இவருடைய ஆன்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்? இந்த மந்திரி கிட்ட நம்ம அதிகமான விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கோம். என்னன்னா இவர் ஒரு மந்திரி, பிலிப்பு யாருன்னே தெரியாது. பிலிப்பு என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு கூட எனக்கு தெரியல. அப்போ ஒரு சாதாரண ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் கூட மந்திரி, ரதங்கள், குதிரை ஓட்டுறவர் கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இவருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் மந்திரியாச்சு, படிச்சவர். இவர் என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை, இது நான் எங்கள் ஊரில் போயிட்டு யாராவது படிப்பாளிக்க மேதைகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட என்ன பண்ணியிருப்பேன், நான் போய் கற்றுப்பேன் அப்படின்னு கூட இவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவருடைய ரிப்ளை எப்படி இருந்திருக்கு பாருங்களேன், ரொம்ப ஹம்பிளாக இருந்திருக்கு. கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக எங்கேயும் இறங்கக்கூடிய ஒரு மனிதன் இவர். அதனால படிங்க அதை அடுத்த வசனம். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் பிலிப்பை ஏறிட்டாரா இல்லைன்னா இவர் தான் கூப்பிட்டாரா? இங்க இவர் தான் கூப்பிடுறாரு. யாரு? மந்திரி. எப்படி அவருக்கு அந்த அவர் போய் நம்ம கூட உட்கார வைக்கணும்ன்ற இந்த இது எண்ணம் எப்படி இந்த மந்திரிக்கு வந்திருக்கும்? அதான் சொல்றேன், கடவுளை பத்தி தெரிந்து கொள்வதற்கு நாம் இவருக்கு தெரிஞ்சிருக்க. பிலிப்பு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு யூதன். இவருக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்கு? மந்திரிக்கு. யூத மக்கள் சேர்ந்தவர்கள் பிலிப்பு. அப்ப இவருக்கு இந்த வேத வசனத்தை பத்தி தெரியறதுனால அவர்கிட்ட கூட்டு நீ எனக்கு சொல்லிக் கொடுன்ற வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கும் இருக்கணும்.